ரசூலா சொல்கிறாங்களே, நன்மை எளிதாக்கிறதுக்கே நான் வந்து அனுப்பப்பட்டுள்ளேன். நன்மை செய்வது எளிதாயிடணும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டும் இல்லாமல், அவங்களுடைய வேதத்தை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல், எளிமை வழி காமிச்சு, இதுதான் உங்கள் பாதை, நீங்கள் இதில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மகிட்ட சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா எந்த ஆங்கிளில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ரசூல்லாவை தவிர நமக்கு வேறு ஆப்ஷனுங்கிறதே கிடையாது. அதே மாதிரி ரசூல்லா வந்து அவருடைய அந்த ப்ளஸ்ஸில் ஒரு மிகச்சிறந்த ப்ளஸ்ன்னு நம்ம எதை சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தலைவராக இருக்கட்டும் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட சாரார் சொந்தம் கொண்டாடுவாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள்லாம் வந்து அந்நியராக தான் பருவாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவானவங்க. ஒரு கலிமா சொல்லி யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அரபுகளுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து ஏதாவது இருக்கா? இஸ்லாத்தில் வந்து எங்கள் மண்ணில் தான் இஸ்லாம் பிறந்தது, எங்கள் மண்ணில் தான் காபா இருக்குது, எங்கள் மண்ணில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் இருக்குது, அதனால் நீங்கள் தொழுகிறதும் நாங்கள் தொழுகிறதும் சமம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சமம். இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கிறவன் மேலே கூட போயிடுவான், உல்டாவாக கூட நடக்கும் அவனுடைய தக்குவாவை பொறுத்து. அப்போது இங்கே வந்து ஒரு தயக்கம் கிடையாது, கட்சியில் சேர்த்திக்குவாங்களோ மாட்டாங்களோ, நம்மளை வந்து வெளியிலேருந்து இவ்வளோ நாள் வெளியிலிருந்து பழகிட்டோமே, ஏதோ ஒரு அந்நியனை போன்ற நடத்துவாங்களோ, நமக்கு ஏதாவது அந்த அந்த போஸ்டிங் இதெல்லாம் இது நம்ம செகண்ட் கிரேடாக நம்ம நடத்தப்படுவோமோ, அந்த கவலையே கிடையாது. மனுஷன்னு எங்கே இருந்தாலும் சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு அனுப்பப்பட்டவங்க? மனிதர்களுக்கு அனுப்பப்பட்டேன். அவங்க அரபியர்களுக்கு அனுப்பப்பட்டவர் கிடையாது, இந்தியர்களுக்கு அனுப்பப்பட்டவர் கிடையாது, ஆசியர்களுக்கோ அல்லது வெள்ளையர்களுக்கோ அனுப்பப்பட்டவங்க கிடையாது. மனிதர்கள். அண்ணாஸ், அவன் நீ எங்கே வேணாலும் இரு, நீ வந்து ஊட்டியில் வந்து படுகறினம்னு சொல்லிட்டு மலையிலே வாழ்ந்துட்டுருக்கிறியா, உனக்கும் அவர் தான், அவரை வழிகாட்டியாக நீ எடுத்துக்கலாம், அவரை தலைவராக எடுத்துக்கலாம், அவருடைய உம்மத்தில் நீ ஜாயின் பண்ணிக்கலாம். நீ அமெரிக்காவில் எங்கேயோ அமேசான் காட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கிறியா, அங்கேயும் நீ எடுத்துக்கலாம். நியூயார்க்கில் டவுனில் இருக்கிறியா, எடுத்துக்கலாம். சவுதியில் இருக்கிறியா, எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் காமன். இது அதாவது இதெல்லாம் எவ்வளோ வலிமையான விஷயங்கள் தெரியுமா? அதாவது மனிதர்களை ஒன்றிணைப்பதற்கும் ஒற்றை கொள்கையின் பக்கம் எல்லாரையும், ஒரு கொள்கை இருக்கணும், அந்த ஒரு கொள்கையை வச்சா எல்லாரையும் ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா உலகத்தில் இஸ்லாத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதில் வந்து நம்ம தோல்வி மனப்பான்மையில் இன்றைக்கி ஒரு சமூகம் வந்து உட்காந்துட்டு இருக்குது, இதை வச்சா எடுபடாதுன்னு நினைக்கிற சமூகத்தில் மொதல் சமூகம் யாராக இருக்கும்? நம்ம தானே இருக்கும். நம்மளை தவிர இது ஜெயிக்கக்கூடிய, அதாவது அது அற்புதம். நம்ம பார்த்து கயிறுகளை பார்த்து பயந்துட்டுருக்குறோம், ஆனால் அந்த கைத்தடியை கீழே போட மாட்டேங்கிறோம். அது போட்டால் அது எல்லாத்தையும் மிகைக்கும்.